Hi friends, welcome to YouTube channel. This is MD Ipu Views. வாங்க இப்போ நம்ம வந்து சுவையான மட்டன் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நல்ல காரசாரமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு கடாய் எடுத்துகிட்டு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கிறோம். அதில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோடனே நம்ம வந்து வெங்காயம் போட போகிறோம். ஒரு 3 வெங்காயம் நல்லா பெருசாக எடுத்துருக்கோம். அதை நல்லா அரிஞ்சு பச்சை மிளகா கருவேப்பிலை இது 3 ஆட் பண்ணிட்டோம். வாங்க இப்போ வந்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்படி வதங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி போடுங்க. தக்காளி போட்டுக்கோங்க. 3 தக்காளி நல்லா பெருசாக எடுத்து நல்லா இந்த சைடு கட் பண்ணி போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1/2 kg கறி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா மஞ்சள் போட்டு நல்லா கழுவிக்கோங்க. கொஞ்சம் நல்லா தக்காளி வேகட்டும். நல்லா தக்காளியை நல்லா கிளறி விடுங்க, அடி பிடிக்காமல். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சாப்பாடுக்கும் சாப்பிட்லாம், அது டிஃபனுக்கு கூட நம்ம சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். வாங்க இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். இந்த கறிக்கேற்ற உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா 1/2 kg கறி எடுத்துருக்கேன். நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி நல்லா வேகட்டும். நல்லா கொலையிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. வாங்க இப்போ வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இஞ்சி பூண்டு இந்த மாதிரி நல்லா கன்சிஸ்டன்சிக்கு வதக்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கிரேவி நல்லா கிடைக்கும். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இதிலே நான் மஞ்சத்தூள் போட்டு அரைச்சிருக்கேன். நல்லா இதில் பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ நம்மளுக்கு இதுலேயே நல்லா நம்மளுக்கு வாசனை வந்துடும். நல்லா நான்வெஜ்ஜோட வாசனை. நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதில் உருளைக்கிழங்கு வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். அந்த கிரேவியில் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். மிளகு சீரகம் நான் வீட்டிலே நல்லா பவுடர் பண்ணி வச்சுருப்பேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு பார்த்துக்கோங்க. அது வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டில் வந்து நம்ம வந்து 1 ஸ்பூன் இறக்கும் போது ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உங்களுக்கு வந்து அந்த கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் 1 ஸ்பூன் மட்டும் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். இப்போ இதுலேயே உங்களுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். இந்த கறிக்கேற்ற உப்பு நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த மட்டனை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். கிரேவி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேக விடுற வேலை தான். இதில் குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம வேக விட்டுடலாம். பாருங்கள், இந்த மசாலா வந்து எல்லாத்துலேயும் நல்லா கோட் ஆகட்டும். நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம அதுக்குள்ளே பொட்டேட்டோ நம்ம அரைஞ்சி வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு ஒரு 4 பீஸ் உருளைக்கிழங்கு நல்லா அரைஞ்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து பொட்டேட்டோ ஆட் பண்ண போகிறோம். உப்பு பத்தலைன்னா நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சுவையான மட்டன் கிரேவி நல்லா ரெடி ஆக போகுது. இப்போ நம்ம இதை வந்து குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா வேக விட்டுடலாம். நல்லா ஒரு 4 விசிலுக்கு நல்லா வேக விட்டுருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கலர்ஃபுல்லான ஆட்டுக்கறி கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் தாளிச்சா வச்சு இந்த மாதிரி கிரேவி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், உருளைக்கிழங்குலாம் குலையாமல் அழகாக வந்திருக்கு. நம்ம குக்கரில் தான் போட்டோம். லாஸ்ட்டில் மிளகுத்தூள் போட்டு புதினா கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம். இந்தாங்க நம்ம 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 மட்டன் கிரேவி பாருங்கள், நல்லா வந்திருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல் பேர் MD Ibu Views. தேங்க்யூ.